தமிழிசை கூறிய ஐடி ரைடுக்கு பதிலடி கொடுத்த சத்யராஜ். நேற்று தமிழ் திரையுலகம் சார்பில் காவிரி மேலாண்மை அமைக்க, ஸ்டெர்லைட் தொழிற்சாலை மூட என பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி அறவழி போராட்டத்தில் பிரபலங்கள் ஈடுபட்டனர். அந்த அறவழி போராட்டம் முடியும் தருவாயில் அங்கிருந்த மக்கள் நடிகர் சத்யராஜ் ஒரு சில வார்த்தை பேச வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனை அடுத்து பேசிய சத்யராஜ், எந்த அரசுக்கும் பயப்பட மாட்டோம், ராணுவமே வந்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என ஆக்ரோஷமாக பேசினார் சத்யராஜ். இதை அறிந்த பிஜேபியின் தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், ராணுவமே வந்தாலும் அஞ்ச மாட்டோம் சொல்லும் அவர் ஐடி துறை அனுப்பினால் பயப்படுவார் என மிரட்டல் துணியில் பேசினார். இதனையடுத்து இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த சத்யராஜ், நான் ஒரு சாதாரண நடிகர், ஏதோ அப்பாவிடத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறேன். 40 வருடங்களாக நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரை வருமான வரித்துறை சோதனை வந்ததில்லை. அப்படி வந்தாலும் எதுவும் அவர்களுக்கு தேராது என்பதுதான் உண்மை. இருந்தாலும் என்னை பார்த்து அவர்கள் பயப்பட வேண்டாம் என குறிப்பிட்டார். காமெடி நடிகர் சூரியின் மகளின் இதுவரை வெளியாகாத புகைப்படம். காமெடி நடிகர்கள் தங்களுக்கென்று ஒரு அடையாளம் வைத்திருப்பார்கள். விவேக் என்றால் கருத்து சொல்வது, வடிவேலு பாடி லாங்குவேஜ் என குறிப்பிட்ட நடிகர்களுக்கு சில அடையாளங்கள் சொல்லலாம். சூரி சினிமாவில் நுழைந்த சில காலத்திலேயே மக்களை கவரும் வண்ணம் காமெடி செய்து இப்போது பெரிய இடத்தில் இருக்கிறார். அண்மையில் பிரபல தொலைக்காட்சியில் நடந்த காமெடி விருது விழாவிற்கு சூரி தன்னுடைய மகனை அழைத்து வந்திருக்கிறார். அப்போது அவர்களுடன் இயக்குனர் சுசீந்திரன் ஒரு புகைப்படம் எடுத்து அதை தன்னுடைய சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். நான் தமிழர்களுக்கு எதிரானவனா? அஜித் அதிரடி. அஜித் எப்பொழுதும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவர். பொது விழாக்களில் கலந்து கொள்ளாத அஜித் நடிகர் சங்கம் சார்பில் சமூகம் சார்ந்த போராட்டத்தில் இதுவரை கலந்து கொள்ளாமல் இருந்ததே இல்லை. ஆனால் நேற்று முதன்முறையாக அஜித் நடிகர் சங்கம் அறிவித்து காவிரி மேலாண்மை அமைக்க கோரிய போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைவருமே அஜித் வந்திருக்க வேண்டும் என்று தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்திருந்தனர். சில வருடங்களுக்கு முன் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு நிகழ்வு நடிகர் சங்கம் நடத்தியது. இதில் முதல் நாளாக அஜித் கலந்து கொண்டார். அந்த சமயத்தில் அஜித் தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை என்றும் பலர் வதந்தியை கிளப்பிவிட முதன்முறையாக அஜித் மைக் பிடித்து பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், நான் தமிழர்களுக்கு எதிரானவனா? யாரோ ஒருவர் நான் சொன்னதாக சொல்வதை எப்படி நீங்கள் நம்பலாம்? மேலும் நண்பர் அர்ஜுனும் அப்படி சொன்னதாக சொல்கின்றனர். நாங்கள் ஒருபோதும் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய மாட்டோம். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு தான் என்று அஜித் கூறி விடை பெற்றார். ஆனால் அஜித் நேற்று ஏன் வரவில்லை என்று இன்னும் எந்த விளக்கமும் வரவில்லை. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.